ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. உக்ரைனுக்கான ராணுவம் சார்ந்த உதவிகளை ட்ரம்ப் அரசு நிறுத்தி இருப்பது ரஷ்யாவிற்கு எதிரான போரில் அந்நாட்டை அமெரிக்கா கைவிட்டு விட்டதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த நாள் முதல் அப்போதைய ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு ராணுவம் நிதி சார்ந்த பல்வேறு உதவிகளை வழங்கி உக்ரைனுக்கு ஆதரவளித்தது. அமெரிக்காவில் நடந்த ஆட்சி மாற்றம் உக்ரைனுக்கு சாதகமாக அமையும் என பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் கள சூழல் வேறு விதமாக மாறியுள்ளது. கடந்த வாரம் வெள்ளை மாளிகையில் நடந்த ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பில் உண்டான விரிசல் உக்ரைனுக்கு மேலும் பாதகத்தை ஏற்படுத்தியுள்ளது. In 2 weeks. In 3 days. I heard it from Putin. In 3 days. This is something maybe less. In 2 weeks. Of course, yeah. It's going to be a very hard thing to do business like this. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கடுமையாக விமர்சித்ததுடன் அவர் பல்லாயிரக்கணக்கான உயிர்களோடு விளையாடுவதாக ட்ரம்ப் நேரடியாக குற்றம் சாட்டினார். இருவருக்கும் இடையேயான விரிசல் தற்போது உக்ரைனுக்கான ராணுவம் சார்ந்த உதவிகளை ட்ரம்ப் அரசு நிறுத்தும் அளவிற்கு சென்றுள்ளது. ஜோ பைடன் அமெரிக்காவின் அதிபராக இருந்தபோது 300 to 350 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் ராணுவ ரீதியிலான உதவிகள் மட்டும் 118 பில்லியன் அமெரிக்க டாலர் என தரவுகள் தெரிவிக்கின்றன. ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற போது 3.85 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிகள் வழங்கப்பட்டன. ஐரோப்பிய நாடுகள் இணைந்து சுமார் 132 பில்லியன் யூரோ மதிப்பிலான ராணுவ உதவிகளை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளன. இது தவிர பல்வேறு ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ராணுவ தளவாடங்களை வழங்கி உதவிக்கரம் நீட்டின. அதே நேரத்தில் உக்ரைன் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பாதுகாப்புத் துறைக்கு 53.7 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஒதுக்கியுள்ளது. போர் நிறுத்தம் என்ற நோக்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதால் உக்ரைனுக்கான ராணுவ உதவிகள் நிறுத்தப்படுவதாக அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் ரஷ்யாவிற்கு மறைமுகமாக உதவும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் காய்களை நகர்த்துவதாக அரசியல் நிபுணர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.